நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். அன்பு தம்பி விஜய் அவர்கள் பேசும்போது பாஜக எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு யாருமே எதிரி கிடையாது. நாங்கள் மக்கள் சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆக நாங்கள் யாரையும் எதிரியாக நினைக்கவில்லை. எங்களுக்கு பெரிய கட்சி பாஜக சொல்றீங்க. அவர் வந்து டிவி கேட்கும் டிஎம் கேட்குன்னா தேர்தலில் போட்டின்றாரு. நிச்சயமாக இருக்க முடியும். 1600 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறோம். நாங்கள் 1600 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறோம். 330 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கிறோம். யார் பெரிய கட்சி யார் சின்ன கட்சி சொல்லுதலே ஏதாவது அர்த்தம் இருந்தால் பரவாயில்லை. ஒருவேளை அவர் சொல்லலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவரை ஆளுநராக ஆக்கணும். இவங்க யாராவது ஒரு ஆளுநராக ஆக்க முடியுமா? இன்னைக்கு மறைந்த எல கணேசன் அவர்கள் மேற்கு வங்காளத்தினுடைய கவர்னராக இருந்தாங்க. நாகாலாந்து கவர்னராக இருந்து சுதந்திர தினத்தன்று அவங்க மறைந்து விட்டார்கள். இந்த மாதிரி பதவியை இன்னைக்கு திமுகவில் யாராலும் கொடுக்க முடியுமா?